Hi students, welcome back to Chemistry Lab. So நம்ம வந்து fuels and combustionல ultimate analysis பத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? So அந்த வகையில இந்த வீடியோல வந்து sulfur content வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? coal sampleல கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன்லாம் எவ்வளவு percentage இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சோம். So இந்த வீடியோல வந்து sulfur content வந்து எவ்வளவு இருக்கு coal sample அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? So வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ பாத்தீங்கன்னா அல்டிமேட் அனாலிசிஸ்ல கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன் வந்து எவ்வளவு இருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து சல்ஃபர் கான்டென்ட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத வந்து பார்க்க போறோம். இப்போ வந்து ஒரு நோன் சாம்பிள் கோல் சாம்பிள் வந்து நம்ம ஒரு apparatusல, அதாவது ஒரு பாண்ட் கலோரிமீட்டர் அப்படிங்கற apparatusல வந்து ஒரு known amount of coal sample எடுத்து நம்ம வந்து பர்ன் பண்றோம். அப்படி பர்ன் பண்ணும்போது சல்ஃபர் வந்து ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகும்போது உங்களுக்கு வந்து சல்ஃபேட்டா வந்து மாறும். சல்ஃபர் வந்து என்ன ஆகுது? சல்ஃபேட்டா வந்து கன்வெர்ட் ஆகுது. சோ இந்த சல்ஃபேட் வந்து என்ன ஆகும்? வாட்டர்ல வந்து இட் இஸ் எக்ஸ்ட்ராக்டட் வித் வாட்டர். அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து மறுபடியும் பேரியம் குளோரைட் சொல்யூஷன் கூட ரியாக்ட் பண்ணும்போது அந்த சல்ஃபேட் வந்து பேரியம் சல்ஃபேட்டா பிரெசிபிடேட் ஆகும். சோ இதான் வந்து நடக்குது. ஒரு பாண்ட் கலோரிமீட்டர் எடுத்துக்கிறீங்க. அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட known amount of coal sample எடுத்துட்டு அதை வந்து நம்ம பர்ன் பண்றோம், ஹீட் பண்றோம். அப்போ ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த சாம்பிள்ல இருக்கக்கூடிய சல்ஃபர் வந்து it reacts with oxygen to form a sulfate. It is extracted with water. சல்ஃபேட் வந்து வாட்டர்ல எக்ஸ்ட்ராக்ட் ஆகி அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து பேரியம் குளோரைட் சொல்யூஷனோட ரியாக்ட் ஆகும்போது இந்த சல்ஃபேட் வந்து பேரியம் சல்ஃபேட்டா பிரெசிபிடேட் ஆகும். அந்த பிரெசிபிடேட் வந்து என்ன பண்றோம் நம்ம அப்படினா ட்ரை பண்றோம். ட்ரைனா உலர்த்தி ஃபில்டர் பண்ணி ட்ரை பண்ணி வெயிட் பண்றோம். வெயிட்னா என்னது? அதாவது வெயிட் வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பார்க்கணும். ஓகேவா? சோ அந்த வெயிட்ல இருந்து நம்ம என்ன பண்ணலாம்? சல்ஃபருடைய அமௌண்ட் எவ்வளவுன்றதை கண்டுபிடிக்கலாம். from the weight of barium sulfate எவ்வளவு percentage of sulfur வந்து அதுல இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே? சோ கால்குலேஷன்ல பார்க்கலாம். சல்ஃபர் வந்து மாஸ் நம்பர் 32. பேரியம் சல்ஃபேட் வந்து 233. ஓகே? இது வந்து உங்களுக்கு தெரியணும் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது. ஓகே? சல்ஃபருக்கு 32, பேரியம் சல்ஃபேட்க்கு 23. சாரி 233. இப்போ weight of coal sample வந்து எவ்வளவு அப்படினு பாத்தீங்கன்னா m கிராம். coal sample வந்து எவ்வளவு weight அப்படினு பாத்தீங்கன்னா m கிராம். அதுக்கு அடுத்து நமக்கு எவ்வளவு பேரியம் சல்ஃபேட் கிடைச்சிருக்குன்றத நம்ம என்ன பண்ணலாம்? x கிராம் வெச்சுக்கலாம். இப்போ weight of barium sulfate obtained வந்து let us consider as x grams. அதுக்கு அடுத்து அப்போ 233 gram of barium sulfateல 32 gram of sulfur வந்து இருக்குது. ஓகேவா? 233 gram of barium sulfateல 32 gram of sulfur வந்து இருக்குது அப்படினா x gram of barium sulfateல எவ்வளவு sulfur இருக்கும் அப்படிங்கறத பார்க்கலாம். x gram of barium sulfate contains 32 into இது வந்து சல்ஃபருடைய மாஸ் into x by 233 grams of sulfur. அப்ப இவ்ளோ grams of sulfur வந்து இருக்கும். கரெக்ட்டா? x gram of barium sulfateல 32 into x by 233 grams of sulfur வந்து இருக்கும். இப்போ அடுத்து m gram. இப்போ m gram of coal sample எவ்வளவு இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா the same 32 into x by 233 grams of sulfur வந்து இருக்கும். நம்ம எப்பவுமே வந்து m gram அடுத்து 100 gram of coal sample எவ்வளவு இருக்குன்றத கண்டுபிடிப்போம் இல்லையா? இப்போ 100 gram of coal sample எவ்வளவு சல்ஃபர் இருக்கும் அப்படினு பாத்தீங்கன்னா 32 into x by 233 into 100 by m grams of sulfur வந்து இருக்கும். the same கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன்ல பார்த்த மாதிரியே தான் இதே மாதிரி தான். அதுக்கு அடுத்து லாஸ்டா percentage of sulfur in coal. coalல எவ்வளவு percentage of sulfur இருக்கு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்க போறோம் இல்லையா? அப்ப 32 into x by 233 into m into 100. R இத வந்து நம்ம எப்படி எழுதலாம்? percentage of sulfur in coalல 32 into weight of barium sulfate obtained. எவ்வளவு barium sulfate வந்து நமக்கு கிடைச்சிருக்கு by 233 into weight of coal sample. இப்ப நம்ம எவ்வளவு coal sample உடைய weight என்ன? நமக்கு barium sulfate எவ்வளவு கிடைச்சிருக்கு into 100. ஓகே? into 100. இதுதான் வந்து percentage of sulfur in coal. இது லாஸ்டா எழுதிருக்கோம் இல்லையா? இதுதான் வந்து percentage of sulfur in coal. Okay? So that's 32 into weight of barium sulfate obtained. X னா என்னது? X க்கு பதிலா தான் நம்ம இந்த weight of barium sulfate obtained போட்டுருக்கோம். by 233 barium sulfate உடைய mass into m ன்றது என்ன? weight of coal sample.
ஓகேவா இன்டு 100 ஏன் 100 ஆல மல்டிப்ளை பண்றோம் பெர்சன்டேஜ்க்கு கண்டுபிடிக்கும் போது 100 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் ஓகேவா சோ இப்படி தான் வந்து நம்ம சல்ஃபர் கான்டென்ட் ஒரு ஹோல் சாம்பிள் நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேவா இப்போ இது வரைக்கும் கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் சல்ஃபர் வந்து பார்த்தாச்சு அதுக்கு அடுத்து வேற என்ன அல்டிமேட் அனாலிசிஸ் வச்சு நம்ம என்ன கான்டென்ட் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும் பாத்தீங்கன்னா ஆஷ் கான்டென்ட் வந்து நம்ம ஏற்கனவே ப்ராக்சிமேட் அனாலிசிஸ்ல கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா ஃபைனலா வந்து ஆக்ஸிஜன் கான்டென்ட் ஆக்ஸிஜன் வந்து எவ்வளவு இருக்கு கோல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 minus percentage of carbon plus hydrogen plus nitrogen plus sulfur plus ash இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா கார்பன் தெரியும் ஹைட்ரஜன் தெரியும் நைட்ரஜன் தெரியும் சல்ஃபர் தெரியும் ஆஷ் கான்டென்ட் வந்து ப்ராக்சிமேட் அனாலிசிஸ்ல நம்ம கண்டுபிடிச்சோம் இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணிட்டு 100ல இருந்து இந்த அமௌண்ட் அதாவது இத வந்து மைனஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து percentage of oxygen in coal ஓகேவா லாஸ்டா வந்து ஆக்ஸிஜன் கான்டென்ட்க்கு 100 மைனஸ் percentage of carbon plus hydrogen plus nitrogen plus sulfur plus ash இது வந்து சிம்பிளான ஃபார்முலா தான் ஓகேவா சோ அப்ப இதோட வந்து அல்டிமேட் அனாலிசிஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருச்சு ஓகேவா சோ எல்லாமே வந்து கால்குலேஷன்றதுனால ஒரே வீடியோல வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது சோ நான் தனித்தனியா வந்து போட்டுருந்தேன் ஓகேவா சோ அப்ப இது வரைக்கும் வந்து நம்ம அல்டிமேட் அனாலிசிஸ் கால்குலேஷன் என்னென்ன கான்டென்ட்ன்றத பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வீடியோல significance of ultimate analysis மூலமா இந்த கான்டென்ட்ஸ்லாம் கண்டுபிடிக்கிறதுனால என்னென்ன significance இருக்குன்றத பார்க்கலாம் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் கெமிஸ்ட்ரி லேண்ட் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க